நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டான இந்த ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதுவும் இந்த தேங்காய் சட்னி கூடயும், கார சட்னி கூடயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டிலேயே ஈஸியாக வந்துட்டு இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அது பண்ணுறக்கு வந்துட்டு எங்கள் அம்மா 2 டம்ளர் வந்துட்டு பச்சரிசி எடுத்திருக்காங்க. அதே டம்ளரில் 2 டம்ளருக்கு வந்துட்டு இட்லி அரிசி எடுத்திருக்காங்க. இது அன்பாலிஷ்டு ரைஸ்ங்க. அதனால தான் அது இந்த கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூன் வந்துட்டு இந்த மாதிரி வெந்தயம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அது மூழ்கிற அளவு தண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டுக்கலாம், இல்லை மிக்சிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு ஒரு அரை முடி தேங்காயும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கும் நம்ம ஆப்ப மாவு. நல்லா வந்துட்டு நல்லா புளிக்க வைக்கிறதுக்காக ஓவர் நைட் வந்துட்டு வச்சிடுறாங்க. ஒரு 8 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிருங்க. அது கூட வந்துட்டு இன்னும் வந்துட்டு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ளெயினாகவும் சுடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2, 3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக பெப்பர் இல்லை மிளகாத்தூள் போட்டு நல்லா சூப்பரான ஒரு முட்டையாப்பமாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.